வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சிறை அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல விக்ரம் பிரபு தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. விக்ரம் பிரபுவோட டானாக்காரன் அப்படின்றது அவரோட கெரியர்ல ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான உண்மைக்கு யதார்த்தமான ஒரு போலீஸ் ஸ்டோரி அதுல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு போலீஸ் ஸ்டோரியா தான் இந்த படமும் அமைஞ்சிருக்கு. இதுல இவர் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா இருப்பாரு. அதுவும் இவர் வேலூர் ஜெயில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இவரோட டாஸ்க் என்ன அப்படின்னா, அப்துல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கைதியை அங்க இருந்து சிவகங்கைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க் இவர் கொடுக்கப்படுது. அந்த அப்துலோ எப்படா சான்ஸ் கிடைக்கும், எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட இருக்கான். எதுக்காக அவன் அப்படி இருக்கான், அவன் என்ன குற்றம் பண்ணா, அவனோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் என்ன, டுவர்ட்ஸ் எண்ட் அவனுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு சிம்பிளான கதையா இருந்தாலும் அதை உண்மைக்கு நெருக்கமா நிறைய டீடைலிங்கோட பிரசன்ட் பண்ணா அது ஆடியன்ஸ் மத்தியில நல்ல ஒரு ரீச் அடையும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லுவேன். எஸ்பெஷலி அந்த போலீஸோட அந்த ஜாப் ரிலேட்டடான டீடைலிங் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அவங்க எப்படி அந்த கைதிகளை கொண்டு போறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்களை ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு போலீஸ் சூப்பர் ஹீரோவா இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, கண்டிப்பா அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா சிஸ்டத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு நபர்கள் தான் போலீஸ். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன மினிமல் பவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த மினிமல் அதிகாரத்தை அவங்க எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்றத வச்சுதான் அவங்கள நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ண முடியும். இதுல விக்ரம் பிரபு ஒரு நல்ல போலீஸா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் போலீஸாவும் கச்சிதமா இந்த கேரக்டர்ல பொழிந்திருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி லவ் ஜிகாத் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல ப்ரோபகண்டா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதுக்கு கவுண்டர் பண்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான இந்து முஸ்லீம் லவ் ஸ்டோரியை இதுல காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலே சூப்பரான விஷயம். அதுலயும் முஸ்லீம் அப்படின்னாலே அவங்கள வேற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பொது புத்தி இருக்குல்ல, அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் அப்படின்றதுமே இந்த படத்துல பிரமாதமா இருந்துச்சு. மூணார் ரமேஷ் வரக்கூடிய அந்த சீக்வன்ஸ் உண்மையிலே பிரமாதமா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த யங் கப்புளோட கெமிஸ்ட்ரி அண்ட் இந்த படத்தோட மேக்கிங் இது எல்லாமே ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. என்ன டுவர்ட்ஸ் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3.7 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.